ஹாய்ங்க, இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாங்க. அதுக்கு தேவையானது பார்த்துட்டிங்கன்னா, நான் ஒரு 3/4 கிலோ வஞ்சரம் ஃபிஷ் வாங்கி வச்சுருக்கிறேன். எனக்கு சின்னதாக தான் கிடச்சிருக்குது இன்றைக்கி. பெருசாக வாங்கிக்கோங்க, அதுவும் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, வரமிளகாய்த்தூள். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஓகேங்களா. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அடுத்தது மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன். சரிங்களா. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய்த்தூள் அளவுக்கு. ஓகேங்களா, போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றணும். இருங்க, நெய் எடுத்துக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு. உப்பு கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்குங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஃபிஷ்ஷில் இறங்கும். சரிங்களா. நல்லா கலக்கிக்கலாங்க. நமக்கு கையில் தானுங்க ஸ்பூன் செட் ஆகாதுன்னு. இருங்க, கையில் பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபிஷ்ஷில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். சரிங்களா. அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இருங்க, நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா. இது பாருங்கள், ஃபிஷ் எடுத்து 2 பக்கம் சும்மா உள்ளே ஓட்டு பெரட்ட வேண்டாம். எல்லா ஃபிஷ்ஷையும் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி 2 பக்கம் வச்சிடலாம். சரிங்களா. இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக நல்லா இறங்கியிருக்கும். நீங்கள் ஃப்ரீசர்லையெல்லாம் வைக்கவே தேவையில்லை. ஓகேங்களா. நம்ம வெளியவே ஒரு 1/4 மணி நேரம், 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வச்சிங்கனாவே போதும். நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாமே தடவியாச்சு. இப்போ நம்ம பொரிச்சிடலாங்க. பொரிக்கிறதாங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பேனில் நெய் ஊற்றணுங்க. ஓகேங்களா. நெய் வந்து ஒரு 50 மில்லி ஊற்றினா போதும். அதில் 1 கிலோக்கு மேலேயே பொரிக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பொரிக்க போகிறோம். ஹையோ மீடியமோ வச்சிடாதீங்க, போட்டுக்கலாம். சரிங்களா. என்னடா நெய்யிலெல்லாம் பொரிச்சலங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க. மெதுவாக ஸ்லோவாக வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு போட்டோன்னே திருப்பிடாதீங்க. ஓகேங்களா. அது கருகுவெல்லாம் கருகாது. அப்படியே மெதுவாக இருங்க. எல்லா விஷயம் போட்டுக்கலாம். போட்டு ஸ்பூனை ஏதோ ஒன்று எடுத்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இந்தளவுக்கு கொஞ்சம் நேரம், ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆனோனையும் திருப்பிக்கலாம். இப்படி திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும். அவ்வளோதாங்க, ஃபிஷ் ஃப்ரை வந்துங்க ரெடி ஆயிடுச்சுங்க. சரிங்களா. செம்ம சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. அதாவது எங்கே அங்கங்கே ஒட்டலை அப்படின்னாலும் நினைக்காதீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். வாங்க சாப்பிட்லாம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், செஞ்சு